ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் 100 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 100 கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினை அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடிய அதை மென்ஷன் பண்ணுறது தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் வினைச்சொல் எது வரும் அப்படின்னா விளையாடு. அப்போ மற்றவை என்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நம்ம சாலை அப்படின்னா உரிச்சொல், காலை அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ கண் அப்படிங்கிறது சினைப்பெயர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வினைச்சொல் அப்படிங்கிறது விளையாடு. அடுத்த கேள்வி, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளமை அப்படின்னா அதோட ஆப்போசிட் முதுமை. அடுத்தது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பது. சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆதவன் அப்படின்னா ஞாயிறு. ஆதவன் அப்படிங்கிறது ஞாயிறு. அடுத்த கேள்வி பாருங்கள். டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். இதில் டவுன் பஸ் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஆன்சர் நகர பேருந்து. நெக்ஸ்ட் கேள்வி, கண்டான் வேர் சொல்லை தருக. ஆன்சர் கான். கண்டான் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய வேர் சொல் என்ன? கான். காட்சி அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயரில் வரக்கூடியது. காணுதலும் தொழிற்பெயர். கண்ட அப்படிங்கிறது வந்து பெயரச்ச அதில் வரும். அப்போ வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து வேர்ச்சொல் ஆடு. ஆட்டம் அப்படிங்கிறதுலையும் வேர்ச்சொல் ஆடு. ஒருமைப்பன்மை அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு நெற்கதிர்கள் விளைந்தது மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சரியானது நெற்கதிர்கள் விளைந்தன மாடுகள் மேய்ந்தன. பன்மையில் சொல்லணும். ஒருமை பன்மை பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. பூக்கள் மலர்ந்தது வண்டுகள் பறந்தது. ஸோ பூக்கள் வண்டுகள்னு பன்மையில் தான் இருக்குது. பூக்களுக்கு மலர்ந்தனும் வண்டுகளுக்கு பறந்தனும் வரணும். அடுத்த கேள்வி, மனம் மனம் அதாவது 3 சுழியமில் வரக்கூடிய நகரம் 2 சுழிய நகரம். இது ரெண்டுத்தில் மனம் அப்படிங்கிறது 3 சுழிய நகரம் பூமணத்தையும், மனம்னு சொல்லக்கூடிய 2 சுழிய நகரம் உள்ளத்தையும் குறிக்கக்கூடியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடை தருகன்னு கொடுத்துட்டு மலை மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மலை அப்படிங்கிறது வந்து குன்றை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மாலை அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிழையான தொடர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடர் வந்து சரியானது தான். காளைகளை பூட்டி வயலை உழுதனர். சரி. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் சரி. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதில் காலை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லை தவறாக இருக்குது. பூத்த மல்லிகை மனம் வீசியதில் 2 சுழியம்னா கொடுத்துருக்காங்க. 3 சுழியம்னா வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் தவறானது. மரபு பிழை உற்றதை எடுத்து எழுதுக. அதாவது பிழை இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. மரபு பிழை இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது குளுந்தாடை மரபு பிழை அற்றது. மரபு பிழை உற்றது இல்லை, மரபு பிழை அற்றது. கவ்வை அப்படிங்கிறது வந்து தவறு. கச்சலுக்கு இளம் பாக்கு கொடுத்துருக்காங்க. வாழையுடைய இளம் இதுதான் வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. நுழாய் அப்படிங்கிறதுக்கு தான் இளம் பாக்கு அப்படின்னு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கவ்வை அப்படிங்கிறது எல் பிஞ்சை குறிக்கக்கூடியது. நமக்கு சரியாக இருக்கிறது கொழுந்தாடை. கரும்போட நுனிப்பகுதியை கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்தம் கண்டறிக. ஆத்தங்கரை அதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் ஆத்தங்கரைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆற்றங்கரை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஊர் பெயரின் மருவை தெரிவு செய்க. சைதாப்பேட்டை அப்படின்னா இப்போ மருவி என்னவாயிருக்குன்னா சைதை. அடுத்தது, தூசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டு. தூசு அப்படின்னா பட்டு. ஸோ பவளம் அப்படிங்கிறது வந்து துகிர். துகிர் அப்படின்னா பவளம். தூசு அப்படின்னா பட்டு.
சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. 3 சுழியம் மின்னல வரணும். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. கோடிட்டெடுத்தில் சரியான சொல். எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றுச்சுவர் அப்படின்னா எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது வரணும். அடுத்த கேள்வி, முனிவு அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. முனிவு அப்படின்னா சினம். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா பறவை. கேடு என்பதன் எதிர்ச்சொல்லை தருக. கேடு அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் நலம். முற்றுப்புள்ளி எங்கே இடம்பெறும்? ஆன்சர் சொற்றொடரின் இறுதி. யானையின் இளமை பெயரை கண்டறிக. ஆன்சர் யானை கன்று. அடுத்த கேள்வி, பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்குது? எழுதினாள், அது செய்து முடிச்சிட்டா, அப்போ இறந்த காலம். அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அவை அப்படிங்கிறது பலவற்றை குறிக்கக்கூடியது. வந்தன அப்படிங்கிறது அக்ரிணை. ஸோ அவை வந்தன பலவின் பால். 2 திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்னு எடுத்துக்கும் போது குழந்தை, கதிரவன், இதுதான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. காடுகளெல்லாம் களையாகி கரும்புகள் உள்ளன. காடுகளிலெல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரைவது புனையா ஓவியம். கலைச்சொல் தருகலை. அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி. அடாப்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் தகவி. சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்கான கலைச்சொல் ஒளிப்பதிவு. ஹெட்செட் அப்படிங்கிறதுக்கான கலைச்சொல் தலையணி ஒளி வாங்கி. ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு. பாம்டாப் அப்படிங்கிறதுக்கு கையக கணிப்பொறி. அடுத்த கேள்வி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புதுமை பெண் திட்டம். பழமொழியின் பொருளை கண்டறிக. உழைப்பின்றி ஊதியமில்லை. ஆன்சர் உழைக்கிறவருக்கே ஊதியம் பெறுவார். அடுத்த கேள்வி, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் தென்னங்குரும்பை. குதிரை குட்டின்னு வரணும். சாவி கொத்து அப்படின்னு வரணும். கூரை வேய் அப்படின்னு வரணும். நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட வேற ஒரு கொஷினில் கேட்கலாம். குதிரைக்கு கன்று வரணும், சாவிக்கு கொத்து வரணும், கூரை வேய் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கனி நெல்லிக்கனி அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. அடுத்தது, தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என மனதில் பதிந்தன. பசுமரத்தாணி போல மனதில் பதிந்தன. அடுத்தது, கண்ணும் கருத்தும் அப்படிங்கிற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்னென்னா கருத்தில் கொள்ளுதல். தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல டெலிமெட்ரி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு கேட்டிருக்காங்க. தொலை அளவியல். டெம்பெஸ்ட் அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் பெருங்காற்று. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி.கே. சிதம்பரநாதர். தேம்பாவணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிபி 1820. 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்பட்டது? ஆன்சர் மூடு. சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இறுதிச்சீரின் வாய்ப்பாடை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. இழுக்காய் என்றது அறம். அறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையில் முடிஞ்சிருக்கு. அறம் அப்படிங்கிறது நிறை. மலர், நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும். நேரில் முடிஞ்சால் நாள், நிறையில் முடிஞ்சால் மலர். நேர்புன்னா காசு, நிறைபுன்னா பிறப்பு. விடுபட்ட சீரை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு முடியணும். ஸோ விடுபட்டது மருந்தெனினும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஆன்சர் ஓமை அணி. இந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கிறது ஓமை அணி. இன்கேஸ் அது மறைந்து வந்திருக்கிறது தான் எடுத்துக்காட்டு ஓமை அணி.
அடுத்து 2 வினைகளின் பொருள் வேறுபாடை அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது, விரித்தது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏவை பார்க்கும்போது மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஒற்றுப்பிழை இல்லாத தொடர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பாருங்கள், சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். எழுத்துப்பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. பூவை விட்டு இறங்காதே, ரக்கை முறித்த வண்ணத்து பூச்சியே. எழுத்துப்பிழை திருத்த சொல்லியிருக்காங்க இல்லையா, பூவை விட்டு இறங்காதே, இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே. இதில் இறக்கை முறிந்த, இதில் வந்து ரகரம் மாற்றணும். நிகழ்கால தெரிநிலை பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. இதில் படித்து, அது வந்து வினையச்சத்துக்கு வந்துடும். சிறிய கடிதம், சிறிய கடிதம்னா குறிப்பு பெயரெச்சத்துக்கு வந்துடும். எழுதிய பாடல், எழுதிய கடிதம், எழுதிய, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வினையச்சம். அப்போ படிக்கின்ற பள்ளி தான் நிகழ்கால தெரிநிலை பெயரெச்ச தொடர். அடுத்தது வேர்ச்சொல்லுடைய வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க. அரி, அதனால் அணையக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா அறிவார். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அகழ், அகழ்வார். வேர்ச்சொல்லுக்கு வினை முற்று கேட்குறாங்க. வா அப்படிங்கிறதுக்கு வினை முற்று வந்தனன். அடுத்த கேள்வி, ராமனுடன் டேஸ் பேர் கானகம் சென்றனர். கொஷின் கேட்கும்போது வினாச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க. ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கேள்வி, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சங்கு, பந்தயம், சிறுவன், கடல். இதில் சங்கும் பந்தயமும் இணை எழுத்துக்களால் ஆனது. பிழையான சொல்லை கண்டறிக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வென்றான். வென்றானுக்கு வந்து ரகரம் மாறி வரணும். ஸோ ரகரம் வந்திருக்கணும் வென்றான் அப்படின்னா. அடுத்த கேள்வி, இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர். இனிமை ப்ளஸ் உயிர் அப்படிங்கிறத சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். படிப்பறிவு அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைக்கிறது வந்து படிப்பு கூட்டல் அறிவு. இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது சேர்த்து எழுதும்போது கிடைக்கிறது இன்னுயிர். படிப்பறிவு அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதும்போது படிப்பு கூட்டல் அறிவு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டாங்க. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை. இது எல்லாத்துக்குமே பேசு அப்படிங்கிற பொருள் வரும். அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்கணும். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்களை கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு, எனவே இயற்கையை போற்றுவோம். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் கேட்குறாங்க. அநிலம், அநிலம் அப்படின்னா காற்று. எழுத்து வழக்கு சொல்கிறாங்க. புண்ணின் மேல் தடம்புவது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர் களிம்பு. 2 பொருள் கேட்குறாங்க. உறக்கம் அப்படிங்கிறது அறிவு, வலிமை ரெண்டுமே வரும். பொருந்தாத சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறு வணிகம், விளையாட்டு, பெருவணிகம், ஏற்றுமதி. ஸோ இதில் 3மே வந்து வணிகத்தோடு தொடர்புடையது. விளையாட்டு வந்து தனிப்பட்டது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கிறது? இளம் பயிருடைய வகைகள். இந்த நாற்று அப்படிங்கிறது, குருத்து, கன்று, பிள்ளை இதெல்லாமே வந்து இளம் பயிர் வகையை குறிக்கக்கூடியது. பெயர் மணிமேகலை. இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறிகளை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. முக்கார் புள்ளி. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகிற இடைகளில் எவ்வகை நிறுத்தக்குறியை கொடுக்க வேண்டும்? அரை புள்ளி. வினைக்கு ஏற்ற மரபு சொல் கேட்டிருக்காங்க. முறுக்கு, முறுக்கு அப்படின்னா தின்றான் அப்படின்னு வரும். புலியின் ஒளிமரபு சொல் கேட்டிருக்காங்க. புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும். பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவனை திருந்தச் செய்தான் வாக்கிய அமைப்பில் கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்னு பார்த்தா தன்வினை. செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்கிறாங்க. கையை தரையில் ஓங்கி அடித்தார், கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டிருந்தாங்கன்னா 9. கலைச்சொலை தேர்வு செய்யன்னு கொடுத்தாங்க. மார்பிள் சலவைக்கல், மார்பிள் சலவைக்கல். கலைச்சொல்லே கஸ்டடியன், கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர். ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப் அப்படின்னா பட்டறை.
ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு. பழமொழியின் பொருள் கண்டறி. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலும் பாதுகாக்கும். பழமொழியின் பொருளை கண்டுபிடிக்க சொல்லுறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வயது இருக்கும் போதே உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும். மரபு பிழை இல்லாத தொடர். நெற்றால் அப்படிங்கிறது தான் மரபு பிழையற்ற தொடர். மரபு பிழை இல்லாத தொடர்னு பார்க்கும்போது வேளாங்காடு அப்படிங்கிறது கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு பத்தி கொடுத்துறாங்க, ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? அஸ்ஸாம். பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் என்ன? பத்மஸ்ரீ. மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 132. பார்வதி பருவா இந்தியாவின் டேஸ் யானை பாகனாக இருக்கிறார்? முதல் யானை பாகனாக. பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கப்பட்டது? குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு. ப்ரௌசர் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் உலாவி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தருடைய நூல் குடும்ப விளக்கு. விரல் நுனி என்ற நூலை இயற்றி கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாரா பாரதி. கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் முத்தையா. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது? தமிழ். மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம் மற்றும் ஏலாதி. கடைசி கேள்வி பாருங்க. எண்பு தோல் போர்த்த. அந்த எண்பு அப்படிங்கிறது எலும்பை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.